வணக்கம் மக்களே. 2022 நடத்தப்பட்ட குரூப் 4 தேர்வுல உள்ள 100 தமிழ் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ண போறோம். சரி, வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. உவமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உள்ளங்கையில் நெல்லிக்கனி போல அப்படின்னா வெளிப்படை தன்மை. எதற்காண்டி இந்த நெல்லிக்கனியை சொல்லணும்? உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. வெளிப்படை தன்மைக்கு ஏன் வேற உவமையே சொல்ல முடியாதா? சரி பாப்போம். தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல ஸ்டோரி இருக்கு. சரிங்களா? சிலை மேல் எழுத்து போல இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. நிலைத்து நிற்கும். சரிங்களா? சிலை மேல ஒரு எழுத்து எழுதியிருந்தோம் அப்படின்னா, செதுக்கி இருந்தாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அது நிலைத்து நிற்கும் இல்லையா? சரி, ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செயற்பாட்டு வினை தொடர் எது? சரிங்களா? சரி, இந்த தொடருக்கான செயற்பாட்டு வினை தொடர் இப்ப சொல்ல. சரி பாருங்க, ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. அதான் எனது செயற்பாட்டு வினை. சரிங்களா? எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். மாலதி மாலையை தொடுத்தாள். இது எவ்வகை வாக்கியம்னு கேட்டிருக்காங்க. செய்வினை. சரிங்களா? அவ தானே தொடுத்திருக்கா இல்லையா? அப்ப அது செய்வினை தான். சரி, அடுத்து பாருங்க. இலக்கண குறிப்பறிதல். சால சிறந்தது தொடரின் வகையை அறிகன்னு கேட்டிருக்காங்க. உரி சொற்றொடர். சரிங்களா? சால தவன் வந்துச்சுன்னா என்னதான் உரி சொற்றொடர் தான். சரிங்களா? சரி, பொருளை பேர் சொல்லை பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. சரி பாப்போம். இது எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப ஈஸி தான். பாருங்க, மல்லிகை என்னது? மல்லிகை ஒரு பொருள் பெயர். சரிங்களா? எல்லாத்துக்குமே தெரியும் என்னது மல்லிகைனா ஒரு பொருள் இல்லையா? பொருட்பெயர். சரி, பள்ளி என்னது? இடப்பெயர். கிளை அப்படிங்கிறது மரத்தினுடைய ஒரு கிளை. சரிங்களா? ஒரு உறுப்பு. அப்ப அது என்னது? சினை பெயர். இனிமை அப்படின்னா என்னது? அது ஒரு பண்பு. சரிங்களா? பண்பு பெயர். சரி, அடுத்து போயிடலாம். பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. சரி, காலப்பெயர். செம்மை அப்படிங்கிறது காலப்பெயரா? கிடையவே கிடையாது. சரிங்களா? அது ஒரு பண்பு. சரிங்களா? சினை பெயர். அப்போ ஏ அப்படிங்கிறது தவறானது. சரிங்களா? சரி, சினை பெயர். கண் அப்படிங்கிறது ஒரு உறுப்பு. சரிங்களா? அப்போ அது கரெக்ட் தான், சினை பெயர் தான். பண்பு பெயர் ஆண்டு. ஆண்டு அப்படிங்கிறது பண்பு பெயரா? கிடையவே கிடையாது. சரிங்களா? இதுவும் தவறானது. தொழிற்பெயர். ஆடுதல் தள்ளுன்னு முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்போ தொழிற்பெயர் தான், அதுதான் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் ஏவும் சியும் தான் சரியான விடை. எதுக்கு? அவங்க பொருத்தமற்றதான தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ பொருத்தமற்றது ஏவும் சியும் தான், அதான் சரியான விடை. சரிங்களா? அடுத்து போயிடலாம். கேள் என்னும் வேர் சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டுக்காங்க. கேட்டு ஊன் முடிஞ்சுனால வினையச்சம் தான். சரிங்களா? சரி, அடுத்து தனிந்து என்ற சொல்லின் வேர் சொல்லை எடுத்து எழுதுகன்னு கேட்டுக்காங்க. தனி அப்படிங்கிற அந்த வேர் சொல்ல தான் தனிந்து அப்படிங்கிறது வந்திருக்கும். சரிங்களா? அடுத்து தருக என்ற சொல்லின் வேர் சொல்லை கண்டறிக. தா. சரிங்களா? தருன்னுலாம் போடக்கூடாது. தா அப்படிங்கறத என்னது? வேர் சொல். சரி, சோ ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. மதில். சோனாலே என்னது? மதில். கோனா அரசன். சரிங்களா? இதெல்லாம் மறக்கவே கூடாது. அடுத்து போயிடலாம். மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. மா அப்படின்னாலே என்னதான்? பெரிய. எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? மானாலே என்னதான்? பெரியதான். அடுத்து பறவை. இச்சொல்லுக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. சரிங்களா? இந்த பறவை இந்த ரே வந்துருச்சுன்னா என்னதான்? கடல் தான். சரிங்களா? சரி, அடுத்து போயிடலாம். மரபு பிழை அச்ச தொடரை குறிப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க. கூகை குளரும். சரிங்களா? கூகை என்னதான் செய்யும்? குளரும். கூவும் போடக்கூடாது, குணுகும். புறாதான் குணுகும். சரிங்களா? கூகை என்னதான் செய்யும்? குளரும். சரி, அடுத்து போயிடலாம். சந்தி பிழைச்ச தொடரை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வர போகிறது. சரிங்களா? அப்போ எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கோங்க. அடுத்து போயிடலாம். குச்சியலுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல்லை கண்டறிக. பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? பசு. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த தனிக்குறிலை அடுத்து வரும் அந்த உகரத்துக்கு என்ன செய்யாது? மாத்திரை அளவுகள் குறையாது. சரிங்களா? அடுத்து போயிடலாம். பொருந்தா சொல்லை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. மோனை, எதுகை, இயைபு. சரிங்களா? அப்ப இசைவு மட்டும் தான் என்ன செய்யாது? இதுல பொருந்தாது. சரிங்களா? இது பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்குமே. சரி, அடுத்து போயிடலாம். இதுல என்னதான்? சோறு உண்டான், பால் பருகினான், பழம் தின்றான், நீர் குடித்தான். சரிங்களா? நீரை போய் பருகினான் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? அடுத்து பாருங்க. சரி, இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். கடலைய உரிச்சு நச்சு சமைச்சு ருசிச்சு சாப்பிட்டு எடுத்து அந்த கூடக்குள்ள வை. சரிங்களா? இதான் நான் படிச்ச ஷார்ட்கட். சரிங்களா? சரி, அப்போ இங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 சாரிங்க 0. சரிங்களா? 0. சரி, பாருங்க.
சரி, இப்ப கரெக்டா பாருங்களேன். 8க்கு நேரம் என்னது இருக்குங்க? ஆ இருக்கு. சரிங்களா? சரி, 7க்கு நேரம் என்னது இருக்குங்க? ஏ இருக்கு. சரிங்களா? இங்க 6க்கு நேரம் என்னது இருக்கு? சா இருக்கு. சரிங்களா? அப்போ ஏக்கு 4 தான் ஆன்சர். இங்க 5க்கு நேரம் என்னது இருக்கு? ரூ இருக்கு. சரிங்களா? வேற எதுலயுமே 5 ஸ்டார்ட் ஆகல. அப்ப ஆப்ஷன் 3 தானே இருக்கும். சரிங்களா? அதாவது பிக்கு 3 தான் இருக்கும். சரிங்களா? இங்க 3 2 1 இருக்கு. கீழே 3 6 1 இருக்கு. சரிங்களா? 2 ஆனா 3ல ஸ்டார்ட் ஆகுது. அப்ப கரெக்டா பாத்துக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் லெட்டர் 3, 3க்கு நேரம் ஞா இருக்கு. சரி, அதுக்கடுத்து 2, 2க்கு நேரம் என்னது இருக்கு? ஊ இருக்கு. சரிங்களா? இப்ப சிக்கு 2 தான் இருக்கும் அப்படிங்கிறது புரியுதாங்க? சரி, அடுத்து பாருங்க. மிச்சம் என்னது இருக்கு? அது ஆப்ஷன் 1. சரிங்களா? டிக்கு ஆப்ஷன் 1. சரி, அப்போ 4 3 2 1 அப்படிங்கறத ஆன்சர். அடுத்து போயிடலாம். பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. சித்தர்களுக்கு தான் என்ன தெரியும்? யோகம் தெரியும். சரிங்களா? உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு என்னது? பள்ளு பாட்டு. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. அடுத்து போயிடலாம். வரதன் என்ற இயற்பெயர் கொண்டவர் யாரு? காலமேக புலவர் தான். சரிங்களா? அவரை மறக்கவே கூடாது. லவ் மேரேஜ் பண்ணிருப்பாரு. சரி, அது மட்டும் தான் ஞாபகம் இருக்காங்க உங்களுக்கு. எவ்வளவு கேட்காது. சரி, அடுத்து போயிடலாம். மரமும் பழைய குடையும் ஆசிரியர் யாரு? அழகிய சொக்கநாத புலவர். சரி, நீல பொய்கையில் மிதந்திடும் தங்க தோணிகள் இக்கூற்று யாருடையதுன்னு கேட்டிருக்காங்க. அர்ஜுனனோடது. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது, பாத்துக்கோங்க. அடுத்து போயிடலாம். அதாவது அர்ஜூ இல்ல, அர்ச்சுனன். சரிங்களா? அடுத்து உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யாரு? திருவி கல்யாண சுந்தரனார். ரொம்ப முக்கியமான கூற்று. சரிங்களா? இத பத்தி அடிக்கடி கேள்விகள் வரும். சரி, பாத்துக்கோங்க. அடுத்து போயிடலாம். சரியான கூற்றை தெரிவு செய்கன்னு கேட்டிருக்காங்க. இளங்கோவடிகள். சரிங்களா? சரி, இளங்கோவடிகள் பத்தி பார்க்க போறோம். சேர மரபை சார்ந்தவர். கரெக்ட் தான். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர். இது தெரியாதவங்க இருக்கவே முடியாது. அடிகள் நீரே அருளுக என்ற கூற்றுக்குரியவர். சரிங்களா? சரி, பாத்துக்கலாம். யார் சொல்லியிருப்பா? சீத்தலை சாத்தனார் தான் இளங்கோவடிகளை பார்த்து அடிகளே நீங்களே அருளுங்க சொல்லியிருப்பார். சரிங்களா? சரி, நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர். கரெக்ட் தான். அப்போ அனைத்துமே சரி. அடுத்து போயிடலாம். கூற்று, கூற்று 1 கூற்று 2 கொடுத்திருக்காங்க. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. கரெக்ட். சரி, அடுத்து பாருங்க. சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டும் 30 காதைகளை கொண்டுள்ளன. ரெண்டுமே கரெக்ட் தான். சரிங்களா? அப்ப கூற்று 2ம் சரி. அடுத்து போயிடலாம். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யேன் திருக்குறள் உணர்த்தும் கருத்து யாதுன்னு கேட்காங்க. நேர்மையா இருக்கணும் அப்படிங்கறத சொல்லும். சரிங்களா? அடுத்து போயிடலாம். ரெண்டு கூற்று கொடுத்திருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் கூற்று என்னன்னு பாருங்க. ஏர் எழுபது 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. சரிங்களா? அப்போ அது தவறானது. ஏர் எழுபது 11 கீழ்கணக்கு நூல்கள் ஒண்ணுலாம் கிடையாது. சரிங்களா? ஏர் எழுபதை பாடியவர் கம்பர். இது கரெக்ட். சரிங்களா? அப்ப கூற்று 2 மட்டும் சரி. யாம் மணிந்த புலவரிலே கம்பனை போல் அப்படின்னு வந்துட்டாலே யாருதான்? பாரதியார் தான் சென்றார். சரிங்களா? அப்படின்னு என்ற புகழ்ந்து கூறியவர் யாரு? பாரதியார். பாரதிதாசன் போட்டு நிக்க கூடாது. அடுத்து போயிடலாம். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கி மன்னனின் கற்றோன் சிறப்புடையான். இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? மூதுரை தான். சரிங்களா? 7th ஸ்டாண்டர்ட்ல வந்திருக்கும். யாராலையுமே மறக்க முடியாது. அடுத்து போயிடலாம். பொறுத்துக. மதியாதார் முற்றம் மிதியாதே. சரிங்களா? மிதியாமை கோடி பெறும். சரி, உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும். சரிங்களா? உபசரிக்கலையா அவனையே அங்க போய் சாப்பிடாது. சரி, குடி பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும். சரிங்களா? சரி, கோடானு கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும். சரிங்களா? ரொம்ப முக்கியம். சொன்ன சொல்ல எப்பவுமே என்ன செய்யணும்? காப்பாத்தணும். அப்ப ஆப்ஷன் பி சரியானது. அடுத்து போயிடலாம். தேசிய நூலக நாளை தேர்வு செய்க. ஆகஸ்ட் 9ஆம் நாள். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. அடுத்து போயிடலாம். தேசிய நூலக நாள். சரி, ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு எது? தெய்வமணி மாலை. சரிங்களா? அடுத்து ஞான பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எதுன்னு கேட்டிருக்காங்க. சிங்கவல்லியே சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அடுத்து போயிடலாம். முன்னீர் வழக்கம் முகடுவோடு இல்லை என்று கூறும் நூல் எது? தொல்காப்பியம். சரிங்களா? இது மோஸ்ட் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். மறக்க முடியாதுங்க. அடுத்து பண்டைய காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல். சரிங்களா? பண்டைய காலத்துல உள்ள துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் எது? பட்டினப்பாலை. சரிங்களா? அடுத்து போயிடலாம்.
ஆற்றூர் பேச்சு வழக்கில் டேஷ் என மருவியுள்ளது. ஆத்தூர்னு மருவி இருக்கு. சரிங்களா? சரி, பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யாரு? பெருந்தலைவர் காமராஜர். சரிங்களா? தலைவர்லாம் மறக்க முடியாதுங்க. தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் யாருன்னு கேட்டுக்காங்க. ஜியு போப். சரிங்களா? அடுத்து போயிடலாம். வீருடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர் மொழி என்று தமிழ் பெருமையை பறைசாற்றியவர் யாரு? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். 4-5 தடவைக்கு மேல கேட்டாங்க. சரிங்களா? சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் யாரு? வீரமாமுனிவர். சரிங்களா? அடுத்து போயிடலாம். கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பாண்டியர்கள் தான் அமைச்சிருப்பாங்க. சரிங்களா? கழுகுமலைன்னு வந்துட்டாலே பாண்டியர்கள் ஞாபகம் வந்துடணும். அடுத்து, புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை எது? மெய்கீர்த்தி. சரிங்களா? என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, புலவர்கள் அரசர்களோட பெருமைகள் எல்லாத்தையும் எழுதியிருப்பாங்கல்ல, அதை என்ன பண்ணுவாங்கன்னா கல்லுல என்ன செய்வாங்க? பொறிப்பாங்க. எதுக்காண்டி? மக்கள் நாளை பின்ன அதை படிச்சு தெரிஞ்சுக்கணும் அதுக்காண்டி. சரிங்களா? அதான் மெய்கீர்த்தின்னு சொல்லுவாங்க. அடுத்து போயிடலாம். பொறுத்துக. தத்துவ தரிசனம் வள்ளிக்கண்ணன். சரிங்களா? சரி, பிடிசாம்பல் அண்ணா எழுதியிருப்பாரு. தாளாட்டு ஜெயகாந்தன் தான். மிட்டாய்க்காரன் கீவ ஜெகநாதன். சரிங்களா? எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரி, அடுத்து போயிடலாம். மிட்டாய்க்காரனால யாருதான்? கீவ ஜெகநாதன். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எனக்குலாம் தெரியாதுங்கன்னு சொன்னா சரி, தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரி, அடுத்து போயிடலாம். சரியான இணையை தேர்ந்தெடுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி, பகுத்தறிவு கவிராயர் யாரு தான்? உடுமலை நாராயண கவிதான். சரிங்களா? சரி, உவமை கவிஞர் யாரு? சுரதா. பெருஞ்சித்திரனார் கிடையாது. சரி, காந்திய கவிஞர் யாரு? ராமலிங்கனார் தான். சரிங்களா? இதுவும் கரெக்ட். அப்போ 1, 3 கரெக்ட் தான். சரி, புரட்சி கவிஞர் யாரு? தாராபாரதியா? கிடையவே கிடையாது. சரி, புரட்சி கவிஞர் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். யாருங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. சரி, ஆப்ஷன் சி 1, 3 சரி. அடுத்து போயிடலாம். முடியரசன் இயற்றாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப ஒண்ணுதான் அவர் இயற்றாதது. இதுல மத்த எல்லாம் அவர் ஏற்றது என்னதெல்லாம் பாத்துருவோமா? பூங்கொடி, வீரகாவியம், காவியபாவை இதெல்லாம் அவர் ஏற்றாது நீலமேகம். சரிங்களா? சரி, பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பதே சரிப்படாது, உருப்படவே செய்யாது அப்படின்ட்டாருன்னா யாருதான்? அது பாரதிதாசன் தான். சரிங்களா? எல்லாத்தையும் டைரக்டா பேசிடுவாரு. சரிங்களா? சரி, கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அதுவும் யாருதான்? பாரதிதாசன் தான். அடுத்து போயிடலாம். கீழ்கண்டவற்றில் சரியான பழமொழியை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்க. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அடுத்து போயிடலாம். மோனை தொடை டேஷ் வகைப்படும். 8 வகைப்படும். சரிங்களா? அடுத்து போயிடலாம். புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும். இப்பாடலடிகளில் அமைந்துள்ள மோனை சொற்களை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? மோனைகள் எதெல்லாம் பாருங்க. அடி மோனை இருக்கு. சரிங்களா? சீர்மோனை இல்ல. புனிதமுற்ற அதுல பூ வந்திருக்கு. அதுக்கடுத்து புத்தக சாலையில இங்கேயும் பூ வந்திருக்கு. சரிங்களா? அடுத்து போயிடலாம். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள். சரிங்களா? அதாவது பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். இது எதிர்மறை வாக்கியம் தான். அவ கட்டுரை எழுதியிருக்கா. சரிங்களா? ஆனா இது எதிர்மறையா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ப பொருள் அவங்க அதை எதிர்மறையா எழுதினா கூட அதுல இருக்கக்கூடிய பொருள் மாறல. சரிங்களா? அதனால பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். அடுத்து போயிடலாம். கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அண்ணனோட போ. சரிங்களா? அண்ணன் கூட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை. சரிங்களா? தமிழ் படி, நீ தமிழை படிச்சுதான் ஆகணுங்கிறது ஒரு கட்டளை. சரிங்களா? கூடு கட்டு, கண்டிப்பா நீ கூட கட்டணும் அப்படிங்கிறது ஒரு கட்டளை. சரிங்களா? அரசு ஆணை பிறப்பித்தது. சரிங்களா? இது ஒரு செய்தி. சரிங்களா? அரசு இப்படி ஒரு ஆணை போட்டிருக்காங்கவா அப்படிங்கிற மாதிரி சொல்ற. சரிங்களா? அரசு இது அரசின் ஆணை. சரிங்களா? நீ இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னா எனது கட்டளை தொடர். சரிங்களா? சரி, அடுத்து போயிடலாம். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக. 5 மாடுகள் மேய்ந்தன. எத்தனை மாடுகள் மேய்ந்தன? அவ்வளவுதான். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக. இங்கு நகர பேருந்து நிற்கும். எங்கு நகர பேருந்து நிற்கும்? அதான் கேள்வி. அடுத்து போயிடலாம். சரியான தொடரை கண்டறிக. சரி, தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும். சரிங்களா? அதுதான் கரெக்டானதுங்க. சரி, சரியான தொடரை அதுக்கு அடுத்தோம். சரிங்களா? சரியான தொடரை கண்டறிக. தம்பி சங்க தமிழ் நூலைப்படி என்று கவிஞர் கூறினார். அதுதான் கரெக்டானது. சரிங்களா? மேலாம் பாருங்க. நூலைப்படி கவிஞர் சங்க தமிழ் என்று கூறினார். அதெல்லாம் தப்பு. நம்மளுக்கே தெரிஞ்சிடும். சரிங்களா? இதான் கரெக்டானது. சரி, அடுத்து போயிடலாம். சரியான அகரவரிசையை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. சரி, கோமேதகம், மரகதம், மாணிக்கம்,
முத்து. சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் என்ன வந்துடும்? கே வந்துடும். சரிங்களா? கேக்கு அடுத்துதான் மே வரும். மேல உள்ள மாவரிசை எல்லாத்தையும் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் கோமேகதம் அப்படிங்கறத, மேதகம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கு அடுத்து மரகதம். மே வரிசையில ஃபர்ஸ்ட் மே தான் வரும். அதுக்கு அடுத்து மா வரும், மாணிக்கம். அதுக்கு அடுத்து மூ வரும். சரிங்களா? முத்து. ஆப்ஷன் பி. அடுத்து போயிடலாம். பெயர் சொற்களை அகர வரிசையில் எழுதுக. சரி, ஆசிரியர், ஓணான், கிளி, தேனி, தையல், பழம், மான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் தான். சரிங்களா? அதுக்கு அடுத்து தான் ஓ வரும். சரிங்களா? அதாவது அந்த உயிரெழுத்துக்கள் அதுல ஃபர்ஸ்ட் வரது முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து கே. சரிங்களா? அதுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் கேக்கு இங்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கே தான் வரும். அதுக்கு அடுத்து தே. சரிங்களா? தேனி வரும். அதுக்கு அடுத்து அந்த தே வரிசையில தை வரும். சரிங்களா? தையல். அதுக்கு அடுத்து தேக்கு அப்புறம் தான் அது பே வரிசையே வரும். சரிங்களா? அப்ப பழம். அதுக்கு பேக்கு அடுத்து தான் மா வரும், மான். சரிங்களா? எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்து விளக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். சரி, பாத்துக்கலாம். தேனை முடிஞ்சிடணும். தேடினார் அப்படிங்கறது தான் என்னது ஆன்சர், வினை முச்சே. சரி, அடுத்து போயிடலாம். பொறுத்துக. சரி, வெண்பா என்னது? செப்பலோசை. சரிங்களா? ஆசிரியப்பா என்னது? அகவலோசை. சரிங்களா? சரி, களிப்பா என்னது? துள்ளலோசை. சரி, சரி, இங்கதான் கோடப்படுமா தப்பா போட்டா? களிப்பா துள்ளலோசை. வஞ்சிப்பா என்னது? தூங்கலோசை. சரிங்களா? சரி, அடுத்து போயிடலாம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. சரி, கோல்டு பிஸ்கட், தங்க கட்டி. சரிங்களா? அவ்வளவுதான். அடுத்து போயிடலாம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. சரி, வவ்வல்னா என்னது? உயிரெழுத்து. சரிங்களா? சரி, கான்சனன்ட்ஸ்னா என்னது? மெய் எழுத்து. சரி, ஹோமோகிராஃப்னா என்னது? ஒப்பெழுத்து. மோனோலிங்குவல்னா, மோனோனாலே என்னதுதான்? ஒன்னே ஒண்ணுதான். சரிங்களா? அப்போ ஒரு மொழி. அவ்வளவுதான். சரி, அடுத்து போயிடலாம். நனந்தலை உலகம் வளையி நேமியோடு வளம்பொறி பொறித்த மாதாங்கு தடக்கை என வரும் முல்லைப்பாட்டில் இடம்பெற்றுள்ள நந்தலை உலகம் என்பதற்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சிறிய உலகம். சரிங்களா? எதிர்ச்சொல். அடுத்து போயிடலாம். எடுப்பு எதிர்ச்சொல் தருக. எடுப்பு அப்படின்னா என்னது? முடித்தல். சரிங்களா? அதான் எதிர்ச்சொல். சரி, அடுத்து போயிடலாம். தண்டலிர் பதம், இச்சொல்லை சரியாக பிரித்திடும் முறையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. தன்மை பிளஸ் தளிர் பிளஸ் பதம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. சரிங்களா? எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரி, அடுத்து போயிடலாம். களம்பகம், இச்சொல்லை பிரித்து எழுதுக. களம் பிளஸ் பகம்னு சொல்லுவாங்க. சரி, பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுக்கல் என்று குறிப்பிடும் நூல் எது? அகநானூறு. சரிங்களா? அடுத்து அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? திருக்குறள் தான். சரிங்களா? சரி, திரு என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்து சரியான பதிலை தேர்வு செய்கன்னு கேட்டிருப்பாங்க. எல்லாமே சரியான பதிலை தேர்வு செய்க. எல்லாமே ஆண்டாளை பத்தி சொல்லியிருப்பாங்க. என்னன்னு பாருங்க. சூடி கொடுத்த சுடற்கொடி என அழைக்கப்படுவர் ஆண்டாள். சரிங்களா? கரெக்ட் தான். விட்டனு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளே ஆண்டாள். அதுவும் கரெக்ட் தான். திருப்பாவை ஆண்டாள், திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்க தமிழ் மாலை 30. கரெக்ட் தான். சரிங்களா? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது. அதுவும் கரெக்ட் தான். அனைத்துமே சரி. அடுத்து போயிடலாம். பெருமாள் திருமொழியை பாடியவர் யாரு? குலசேகர ஆழ்வார். சரி, தான் பாடிய பதிகத்தில் 8 பாடலில் ராவணன் சிவபக்தன் ஆனதையும் 9ஆம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடி காணா இறைவன் என்பதையும் 10ஆம் பாடலில் புறச்சமய போலிகளை தாக்கியும் 11ஆம் பாடலில் தம் பெருமையை கூறியும் பாடியவர் யாருன்னா திருஞான சம்பந்தர். மறக்கவே கூடாது இந்த வாக்கியத்தை. சரிங்களா? அடுத்து போயிடலாம். தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யாரு? சித்தர்கள். சரிங்களா? அடுத்து வாயில் இலக்கியம் என அழைக்கப்படும் நூல் எது? தூது. சரிங்களா? வாயில்னா தூது தான். அடுத்து ஆண்பால் பிள்ளை தமிழுக்கு பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை? 7 பருவங்கள். சரிங்களா? ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் மொத்தம் எத்தனை? 7. சரி, அடுத்து போயிடலாம். உழவர் உலத்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சியை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை எதுன்னு கேட்டா பல்லு. சரிங்களா? அடுத்து போயிடலாம். அம்பூஜனம்மாள் எழுதிய நூல் எது? நான் கண்ட பாரதம். ரொம்ப முக்கியமானது. அடுத்து போயிடலாம். பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கின்றதுன்னு கேட்டிருக்காங்க. சோழ நாட்டோட சொல்லும். சரிங்களா? சோழ நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கும். அடுத்து குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோற்று கற்றாழையை சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? கற்றாழை செடி. அடுத்து போயிடலாம்.
புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் யாரு? ஊவே சாமிநாத ஐயர். சரி, அடுத்து 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஐங்குறு நூறு. இது ஒரு 4 தடவைக்கு மேலே கேட்டாங்க எல்லா கொஸ்டின்லயும். சரி, அடுத்து போயிடலாம். சரியான இணையை தேர்வு செய்க. துவரை. சரிங்களா, துவரை என்னது? தாமரை மலர்னு சொல்லியிருக்காங்க. துவரைனா தாமரை மலரா? கிடையவே கிடையாது. மறை அப்படின்னா பவளம்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் கிடையாது. சரிங்களா. விசும்புனா வானம். கரெக்ட் தான். மதியம்னா நிலவு. சரிங்களா, மதியம் நிலவு இல்லைன்னு சொல்லக்கூடாது. மதியம்னா நிலவு தான். கரெக்ட் தான். சரிங்களா. சரி, ஆப்ஷன் சியும் டியும் தான் சரி. அடுத்து போயிடலாம். பொருத்தமான விடையை தருக. சிறுபஞ்சம் மூலம் அற இலக்கியம். சரிங்களா, கரெக்ட் தான். குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம். குறுந்தொகை சங்க இலக்கியம். சரிங்களா. சரி, அடுத்து போயிடலாம். இணையில்லா முப்பாலுக்கு இந்நிலத்தை என்று பாடியவர் யாரு? பாரதிதாசன். சரிங்களா. எதை பத்தி படிச்சிருப்பாரு அப்படிங்கறதையும் சொல்லுங்க. சரிங்களா, எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருப்பது இல்லையா? சரி, திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. சரிங்களா, அதெல்லாம் மறக்கவே கூடாது. திருமணம் செல்வகேசவராயரால் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் யாரு? அதாவது திருமண செல்வகேசவராயர் அப்படிங்கிறவரு யார் 2 பேர்த்து அப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னா கம்பரையும் திருவள்ளுவரையும். சரிங்களா, தமிழுக்கு கதியாவர் இருவர்னு சொல்றது யார? கம்பரையும் திருவள்ளுவரையும். மறக்க கூடாது. அடுத்து 8ஆம் வகுப்பு வரை படித்து இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரால் தமிழக அரசால் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மூவலூர் ராமமிர்தம் அம்மையார். சரிங்களா. சரி, ஆங்கிலேயர் எதிர்த்து போர் செய்த வேல்நாச்சியார் பிறந்த ஆண்டு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 1730. கிபி 1730. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது, மறக்க கூடாதுங்க. அடுத்து தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. உச்சரிதல், அதுக்கடுத்து சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். சரிங்களா, இந்த 6ம் இருக்கிறது மனிதர்கள் தான். சரிங்களா. சரி, அடுத்து போயிடலாம். 6ம் இருக்கிறது. சரிங்களா, இந்த உச்சரிதல் எதுக்கு இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா, உச்சரிதல் மட்டும். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் எது? இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. சரிங்களா. அடுத்து நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு இப்பொழுது அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆழ்வார் திருநகரி. சரிங்களா, ஆழ்வார் திருநகரி. அடுத்து போயிடலாம். 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் யாரு? ஊவே சாமிநாத ஐயர். சரிங்களா, அச்சிடுவதில் பெரும் பங்கு இவருக்கு. சரி, டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஊரும் பேரும். அடுத்து தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களுக்கு இயற்றமிழ் மாணவர் என்னும் பெயரிட்டு அழைத்தவர் யாரு? பருதிமார் கலைஞர். சரிங்களா, அடுத்து போயிடலாம். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தூத்துக்குடி. சரிங்களா, இதுக்கு முன்னாடிலாம் தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற இடத்தை கேட்பாங்க. ஆதிச்சநல்லூர்னு போடுவோம். சரிங்களா, அது எந்த மாவட்டம்னு கேட்டாங்க. சரிங்களா, எல்லாமே அப்ப முக்கியமானது எங்க இருக்கு? தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு. சரிங்களா, அடுத்து போயிடலாம். ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டமும் தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. சரி, அப்போ பெரியார்னு சொல்லிட்டு அந்த பட்டத்தை எப்ப வழங்கியிருப்பாங்க அப்படின்னா 1938 நவம்பர் 13 சென்னையில வழங்கியிருப்பாங்க. சரிங்களா. சரி, தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற அந்த பட்டத்தை எப்ப வழங்கியிருப்பாங்க அப்படின்னா 27/6/1970 எங்க வச்சு அப்படின்னா யுனெஸ்கோ மன்றத்துல வச்சு தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற பெயரை அவருக்கு வழங்கியிருப்பாங்க. சரிங்களா, சிறப்பிச்சிருப்பாங்க. அடுத்து நடன கலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட திருநங்கை யாருன்னு கேட்டிருக்காங்க. நர்த்தகி நடராஜன். ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? கண்டிப்பா பொங்கர் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதழ் பாருங்க, காஞ்சி அப்படிங்கிற இதழ் மூலமா விளக்கியிருப்பாங்க. சரி, கவிஞர் மு மேத்தாவுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆகாயத்துக்கு அடுத்த வீடுகாண்டி அவருக்கு என்ன செஞ்சிருப்பாங்க? சாகித்ய அகாடமி விருது வழங்கியிருப்பாங்க. யாருக்கு? மு மேத்தாவுக்கு. சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.